நம்ம லைஃப்ல கர்த்தர் நம்ம ஹை பொட்டன்ஷியலாக நிறைய பர்பஸோட நம்மை படைத்திருக்கிறார். நம்ம சோர்வுகள், நம்ம மனசு நம்மளை ஸ்டாப் பண்ணும். நம்மளால முடியும் என்று சொல்லி நம்ம முயற்சி செஞ்சு ஒரு படி எடுத்து வச்சோன்னா the difference that it will make is enormous. இன்னைக்கு நம்ம பல ட்விஸ்ட்டுகளை நம்ம லைஃப்ல பார்த்துட்டு இருக்கிறோம், பல போராட்டங்களை நம்ம லைஃப்ல பார்த்துட்டு இருக்கிறோம். லைஃப் சில டைம்ஸ் இதுக்கு மேலே என்னால் முடியல, என்னால் செய்ய முடியல என்று சொல்லுகிற மாதிரி இருக்கிறது. ஆனாலும் அந்த நேரங்களில் நம்ம ஸ்டெப் அப் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறாரு. by saying you step up with courage என்று சொல்லுகிறார். Today the storms that you're facing, the twist and turn that you're facing is for the blessing of some nation, some family, some street, some office. That's why this twist and turn. How do you handle this twist and turn? By becoming courageous, making others courageous. ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் 2 பேர் ஒரு ரூமில், ஒரு வார்டில் சிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. 2 சிக் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. சுகவீனமாக 2 பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, ஒரு வார்டில் இருக்கிறாங்க. 2 பெட் இருக்குது அந்த வார்டில். ஒரு பெட்டில் ஒருத்தர், இன்னொரு பெட்டில் ஒருத்தர் படுத்திருக்கிறாங்க. இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த வார்டில் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப சிக்னஸ். அந்த சிக்னஸ்னால அவங்களால எந்திரிச்சு கூட தனியாக நடக்க முடியாது. பெட் ரிடன் என்று சொல்லுவாங்கள்ல, படுக்கையிலே அவங்க இருக்கிறவர்களாக அவங்க சுகவீனம் அவங்கள மாற்றி இருந்தது. ஸோ அதனால இவங்க 2 பேர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை. இவங்களுக்கு பெரிய சொந்தக்காரங்களும் கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அவங்க ஒவ்வொரு நாளையும் அப்படியாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெட் ரிடனாக இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இல்லை. அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியும். மஸ்ட் ஹவ் பீன் டிப்ரெஸ்ட். பட் ஆனால் பாருங்க, இந்த 2 பெட்டில் ஒரு பெட்டு அந்த ரூமில் இருக்கிற ஜன்னல் பக்கத்தில் இருந்தது, நியர் த விண்டோ. ஒன் ஆஃப் த பெட் வாஸ் நியர் த விண்டோ. இன்னொரு பெட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தது. ஸோ இவங்க 2 பேரும் டெய்லி பேசிட்டு இருக்கிறத தவிர இவங்க ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை செய்வாங்க. டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த 5 மணிக்கு வெயிட் பண்ணுவாங்கன்னா, சரியாக 5 மணி ஆகும் பொழுது இந்த விண்டோ பக்கத்தில், இந்த ஜன்னல் பக்கத்தில் இருக்கிற பெட்டில் படுத்து இருக்கிறவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே லைட்டாக உட்காந்து சாய்ந்தவாறு அப்படியே உட்காந்து அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து அவர் இந்த பக்கத்து பெட்டுக்காரருக்கு இந்த ஜன்னல் வழியாக அவர் பார்க்குற காரியங்களை விவரித்து சொல்லிக்கொண்டே இருப்பார். He will keep explaining whatever he is seeing outside through that window. அவர் சொல்வார், பார்க் இருக்கு, 5 மணிக்கு எல்லாரும் வாக்கிங் பண்ண வந்துட்டாங்க, நிறைய சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க, மரங்கள் இருக்கு, பறவைகள் வந்து அந்த மரங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கு, நிறைய பெரியவங்க அவங்க வாக்கிங் போகிறாங்க, நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, குடும்பமாக அந்த பார்க்கில் இருக்கிற அந்த பர்டிகுலர் பெஞ்சில் உட்காந்துருக்கிறாங்க, அவங்க சிரித்து பேசிட்டு இருக்கிறாங்க, அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது, சின்ன குழந்தைங்க ஊஞ்சலில் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இதை அவர் விவரித்து சொல்வார். அங்கே வர மனிதர்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சொல்வார். இன்றைக்கி அவங்க அந்த ஃபேமிலி ஒருத்தங்க அங்கே உட்காந்துருப்பாங்களே, அவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து ரெட் கலர் சட்டை போட்டிருக்கிறார், பூ போட்ட சட்டை போட்டிருக்கிறாரு, அந்த பிள்ளைங்க இன்றைக்கி ரொம்ப எப்போதும் அது சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் அந்த ஜன்னல் வழியாக பார்க்கிறத அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த இன்னொரு பெட்டில் இருக்கிறவருக்கு இதை கேட்டு கேட்டு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இவர் இதை சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் சொல்வார், நம்ம சீக்கிரமாக சுகமாகி அந்த பார்க்கில் போய் நம்மளும் அவங்கள போல் வாக்கிங் பண்ண போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு இவர் சொல்லிகிட்டே இருப்பார். பல நாட்கள் இப்படி ஆக போச்சு. ஒரு நாள் இந்த ஜன்னல் பக்கத்தில் இருக்கிறவருக்கு கொஞ்சம் சுகவீனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, இவருக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் சிலதெல்லாம் எடுக்கணும். அந்த டெஸ்ட்டை நம்ம ஹாஸ்பிட்டலில் எடுக்க முடியாது, கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு டயக்னோஸ்டிக் லேப் இருக்குது, அங்கே தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவரை வந்து ஒரு ஆம்புலன்ஸில் வச்சு அவர் அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
சாயந்தரம் 5 மணி ஆச்சு, 5 o'clock ஆயிடுச்சு. அவங்க ஜன்னல் வழியாக பார்த்து சொல்கிறதுக்கு இவர் இல்லை. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நர்ஸ் கிட்ட சொல்கிறாரு, அம்மா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, எப்படியாவது என்ன கொஞ்சம் ஆளுங்களை வச்சாவது தூக்கிட்டு போயிட்டு, இல்லாட்டி ஸ்ட்ரெச்சரில் வச்சாவது தூக்கிட்டு போயிட்டு அந்த ஜன்னல் பக்கத்தில் கொஞ்சம் படுக்க வைங்களேன் என்று சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இவர் எப்படியோ கொஞ்சம் பேர்லாம் சேர்ந்து தூக்கி எடுத்துக்கிட்டு அந்த அந்த ஜன்னல் பக்கத்தில் கட்டில் படுக்க வச்சிட்டாங்க. ஜன்னல் பக்கத்தில் இவர் படுத்துட்டு அப்படியே அந்த ஜன்னலை கொஞ்சம் பிடிச்சு எந்திரிச்சு ஜன்னல் வழியாக பார்க்கிறாரு. 5:30 மணி மேலே அவர் சொன்ன அந்த காட்சிகள், டெய்லி சொல்கிற காட்சிகளை இன்னைக்கு என் கண்ணால் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு அவர் வெளியே பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அந்த ஜன்னலுக்கு வெளியா இந்த மனிதர் சொன்ன எந்த காட்சியும் இல்லை. அங்கே ஒரு பெரிய அழுக்கான பழைய செவுறு மட்டும்தான் இருந்தது. எம்டி டர்ட்டி வால் மட்டும்தான் இருந்தது. இவர் சொன்ன பார்க் இல்லை, இவர் சொன்ன மனிதர்கள் இல்லை, இவர் சொன்ன பிள்ளைகள் இல்லை, இவர் சொன்ன மரங்கள் இல்லை, இவர் சொன்ன பறவைகள் இல்லை, பட் ஜஸ்ட் an empty wall. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அந்த மனுஷன் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் நைட்டு திரும்பி வந்தார், எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டு வந்த உடனே கோபமாக அவரை பார்த்து கேட்குறாரு, என்னையா நீங்கள் இவ்வளோ நாள் என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருந்துருக்கிறீங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை, வெறும் சுவர் தானே இருக்கு, why did you lie to me என்று சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த மனுஷன் சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் உங்ககிட்ட பொய் சொல்லலை, நீங்கள் பார்க்கறது வெறும் சுவர், ஆனால் நான் வாழ்ந்தது என்னோட வீடு அந்த சுவருக்கு அந்த சைடு இருக்கு. மை ஹவுஸ் இஸ் ஜஸ்ட் நெக்ஸ்ட் தி அதர் சைட் ஆஃப் தி வால். நான் அங்கே தான் நான் வாழ்ந்தேன். எங்கள் வீட்டு முன்னாடி பார்க் இருக்கு. நான் தினம் தினம் பார்த்த காரியங்களை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஈவன் நவ் அந்த செவருக்கு அந்த சைடு அதே பார்க் இருக்கு, அதே மாதிரி பீப்புள் வராங்க, அதே மாதிரி மரங்கள் இருக்கு, அதே மாதிரி பறவைகள் இருக்கு. ஜஸ்ட் தட் ஐ கான்ட் see it now or you can't see it now because the wall is stopping us from seeing it. இந்த செவுரு அதை தடுத்து கொண்டிருக்கிறது, நம்ம பார்க்க முடியாமல் அதை தடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த செவுற்றுக்கு அந்த சைடு அதே உலகம் இருக்கிறது, அதே சந்தோஷம் இருக்கிறது, அதே சமாதானம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு நம்ம சீக்கிரத்தில் போவோம். இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளோ போராட்டங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, தேவைகள் இருக்கு. லைக் த வால், இந்த செவுற்றை போல. ஆனால் அதை தாண்டி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் செல்வத்தையும் சுகத்தையும் வாழ்க்கையும் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை இந்த வேத புஸ்தகங்கள் மூலமாக நமக்கு சொந்தமாக்குகிறார். If you just learn to live, நம்ம வாழ்க்கைய இந்த செவரை தாண்டி செவருக்கு அந்த சைடு கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிற இந்த வசனங்களில் என்னோட வாழ்க்கை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி உணர ஆரம்பித்தோம் என்றால், அதை பார்க்க ஆரம்பித்தோம் என்றால், இந்த வாக்கு தத்தங்கள் எனக்கு சொந்தம் என்பதை நாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தோம் என்றால் நம் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், நாமும் பல பேரை உற்சாகப்படுத்த முடியும். இன்றைக்கு இந்த ஸ்டெப் அப் சீரீஸ் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு படி மேலே போகிறது எப்படி என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம லைஃப்பில் கர்த்தர் நம்ம ஹை பொட்டென்ஷியலாக, அதிக பொட்டென்ஷியல் உடையவர்களாக, நிறைய பர்பஸோட நம்மை படைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பர்பஸில் முழுமையாக நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம ஸ்டெப் அப் பண்ணணும், ஒரு படி மேலே போகணும். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு படி மேலே போகணும். நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது, நம்ம ஒரு படி மேலே போகணும். நம்ம பாருங்க, நிறைய நேரத்தில் நம்ம சில விஷயங்களை செய்கிறதுக்கு தயக்கம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், பயம் இருக்கும்.
நம்ம சோர்வுகள், நம்ம மனசு நம்மளை ஸ்டாப் பண்ணும். ஆனால் நம்மளால முடியும் என்று சொல்லி நம்ம முயற்சி செஞ்சு ஒரு படி எடுத்து வச்சோன்னா the difference that it will make is enormous. டாக்டர் சொல்கிறாங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது எங்க ஸ்டெப்ஸ் ஏறுறது இல்லை, ரொம்ப நல்லது என்று சொல்கிறாங்க. ஸ்டெப்ஸ் ஏறினா ரொம்ப நல்லது என்று சொல்கிறாங்க. எத்தனை பேர் இங்கே லிஃப்ட் எடுக்காமல் ஸ்டெப்ஸ் ஏறுறவங்க இருக்கிறீங்க? முடிஞ்சவங்க, கால் நல்லா இருக்கிறவங்க, முட்டிலாம் நல்லா இருக்கிறவங்க. நார்மலாக ஒரு இடத்துல லிஃப்ட் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குன்னா நமக்கு ஃபஸ்ட்டு லிஃப்ட்டுக்கு தான் கை போகும், லிஃப்ட்டு தான் போகும். ஏன்னா யூஸ் டு இட். நமக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, என்னால் ஏற முடியுமான்னு தெரியாது, கால் வலிக்கும், முட்டி வலிக்கும், மூச்சு வாங்கும் என்று சொல்லி பயம் இருக்குது. இல்லைன்னா சோம்பேறித்தனம் இருக்குது, அதான் லிஃப்ட் இருக்குது என்று சோம்பேறித்தனம் இருக்குது. சில கேசஸில் 36 மாடி ஏற முடியாது, அதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, எங்கெல்லாம் ஏற முடியுமோ அங்கெல்லாம் நம்ம ஏறுறதுக்கு நமக்குள்ள ஒரு தயக்கம். ஏன்? இந்த காரணங்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முழுசாக 36 மாடியும் ஏறணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் பயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஸ்டெப்பு ஏறி பாருங்க. உங்கள் சோர்வுகளிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஸ்டெப்பு ஏறி பாருங்க. உங்களுடைய இயலாமைகள் என்று சொல்லி நீங்களே நினச்சிட்டு இருக்கிறீங்கள, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு just start with one step. அந்த ஒரு ஸ்டெப்பு தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய சக்சஸை, ஒரு பெரிய எதிர்காலத்தை உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னைக்கு எது உங்களோட வீக்னஸஸ், எது உங்களோட ப்ராப்ளம்ஸ், எது உங்களோட தோல்வி, எது உங்களோட சோர்வுகள் என்று எனக்கு தெரியாது. பட் God is encouraging you to take the first step. அந்த ஒரு படி எடுத்து வைங்க. அந்த ஒரு படி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக 2, 3, 4, 5, 6, 7, 8 என்று சொல்லி மேபி யூ கேன் ஈவன் ஸ்கேல் 36 steps at some 36 floors at some point of time. But the first step is very important. அதுதான் இந்த ஸ்டெப் அப் மூலமாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு சிறப்பான ஒரு அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். ஸ்டெப் அப்பில் இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசேஜ் வாசிக்க போகிறோம். இந்த பேசேஜை இந்த வாரம் முழுவதும் நான் பயங்கரமாக அப்படியே ரசித்து வாசிச்சுட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் இந்த சர்மன் என் மனசில் ஓட ஆரம்பித்தோன்னே, கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்த பிறகு, இந்த பேசேஜை நான் மெடிடேட் பண்ண ஆரம்பித்த பிறகு, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1 full week மண்டே டு ஃப்ரைடே நான் சர்மனுக்காக எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணவே முடியல. ஏன்னா இந்த பேசேஜ் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். அவ்வளோ விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. இதில் நான் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு 121 சர்மன்ஸை இதன் மூலமாக யோசிக்க முடிஞ்சது. கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. such a powerful passage. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட பேச நினைக்கிற அந்த வார்த்தைகளை மட்டும் இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு நம்ம வாசிக்க போகிறது ரொம்ப லாங்காக இருக்கும், ஆனால் வர்த்தியாக இருக்கும். ரொம்ப வர்த்தியாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்க போகிறது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், The Acts of Apostles chapter 27 verses 1 இருந்து கடைசி வரைக்கும் வாசிக்க கேட்போமா? நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட பொழுது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யுலியு என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்துணிக்கு பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு என்பவன் கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யுலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்பு அடையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவில் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாக ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்திலே சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று
வருத்தத்தோடு கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேயா பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாக நம்பினான். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவிலுள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் நாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யுரக்கிலியதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படகை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாக கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த பொழுது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் என்றான். 14ஆம் ராத்திரியான பொழுது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்று புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டு ஓடிப்போக வகை தேடி முன்னணையத்தில் இருந்து நங்கூரங்களை போடப்போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர்ச்சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். பொழுது விடிகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கு முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான். அப்பொழுது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின் அவர்கள் கோதுமையை கடலில் எறிந்து கப்பலை இலகுவாக்கினார்கள். பொழுது விடிந்த பொழுது இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது
சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுக்களை தளரவிட்டு பெரும் பாயை காற்றுமுகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாதிருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்பொழுதே காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடிப்போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டுமென்று போர்ச்சேவகர் யோசனையாயிருந்தார்கள். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகை மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த 27th சாப்டர் ஆஃப் ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கிற இந்த வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பாசேஜில் கர்த்தர் நம்ம கூட பேச போகிற காரியத்தை நம்ம கற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுக்குறேன், இது என்னன்னு சொல்லிட்டு. பவுல் ஒன் ஆஃப் தி லாஸ்ட் மிஷனல் ஜேர்னிஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிற மிஷனல் ஜேர்னி என்று சொல்லலாம். ஆனால் இது மிஷனல் ஜேர்னி கிடையாது இந்த ரைட் சென்ஸ். அதாவது இது ஊழியத்திற்காக போன ஒரு பயணம் கிடையாது. இது ஆக்சுவலாக அவர் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார். He was a prisoner. அவர் ஒரு பிரிசனராக ஒரு ஜெயிலில் ரொம்ப நாள் ஒரு ஐலாண்டில் வைக்கப்பட்டிருக்கிறாரு. அங்கே இருந்து அவர் கேட்குறாரு, அவர் அந்த இடத்துல உரிமையோடு கூட அவருக்கு ஒரு உரிமை இருக்கிறது. என்ன உரிமைனா, பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோமன் சிட்டிசனாக இருக்கிறாரு. He was half Jew and half Roman. ஸோ ரோமன் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு உரிமை இருக்கிறது. தே ஹேவ் அ ரைட். என்ன ரைட்டுனா, அவங்க மேலே ஏதாவது கேஸ் போடப்பட்டிருக்கும் பொழுது அது தப்பான கேஸ் என்று சொல்லி அவர்கள் அதை நிரூபிக்க வேண்டும் என்றால் அவங்க சீசர்கிட்ட போய் அதை பெட்டிஷன் வைக்கிறதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கிறது. சீசர் வாஸ் த சுப்ரீம் மோஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் த ரோமன் கிங்டம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ சீசர்கிட்ட போயிட்டு அந்த உரிமை கேட்கிற அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் கேட்குற உரிமை அவங்கக்கிட்ட இருக்கிறது. தே கேன் ஆஸ்க் ஃபார் இட். பாருங்க, இப்படி அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சுப்ரீம் அத்தாரிட்டி தான் என்னை ஜட்ஜ் பண்ணணும் என்று சொல்லி அவர் சொல்றாரு. புரியுதா? சீசர் தான் என்னை ஜட்ஜ் பண்ணணும் என்று சொல்லி சொல்றாரு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஊர்ல பாருங்க எப்படி இருக்கிறது. அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கூட கிடையாது. ஆனா எப்படி இருக்கிறது என்றால் மொத்த கவர்மெண்ட் ஃபோர்ஸும் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை கப்பலில் அனுப்பிச்சு, வேற ஒரு இடத்துல இருந்து அவர் கப்பலில் அனுப்பிச்சு அவரை நேராக அந்த சீசரை பார்க்கும்படியாக இட்டலியில் இருக்கிற ரோமுக்கு அனுப்புகிறாங்க. அவர் கூட போகிறதுக்கு செஞ்சுரியன் என்பது படை தளபதி, இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல். அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலை அவர் கூட அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ஜேர்னி பிரிசனர்ஸ் போகிற ஜேர்னியாக இருக்கிறது. பிரிசனர்ஸ் எல்லாம் போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கப்பல் பயணம் இது. அந்த கப்பல் பயணத்தில் நடக்கிற சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த 27th சாப்டர் நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் கவனிச்சிங்களா? எத்தனை பேர் பைபிள் அதை வாசித்தீங்க? எத்தனை பேர் பைபிளில் அதை வாசிச்சிங்க? அவங்க வாசிக்கும் போது எத்தனை பேர் பைபிளில் வாசிச்சிங்க? நீங்களும் கூட சேர்ந்து வாசித்தீங்க? எத்தனை பேர் காதில் கேட்டீங்க? எத்தனை பேர் காதில் கேட்டீங்க? எத்தனை பேர் காற்றுல விட்டீங்க? அப்படியும் ஒரு 2-3 கை தூக்குச்சு, நான் பார்த்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும் இது இல்லை. ஆனால் இன்றைக்கு I want to start from one important point in this passage. Believe me, இது லாங் passage தான். And believe me, இது கஷ்டமான இடம் உட்காந்து இந்த மாதிரி ஒரு லாங் passage-ஐ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான். ஆனால் believe me, it's going to be worth your life. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிற காரியமாக இது இருக்க போகிறது. லேர்னிங் தட் யூ கோனா டேக் ஃப்ரம் ஹியர். ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து நான் ஆரம்பிக்க ஆசைப்படுறேன். அந்த ஒரு பாயிண்ட்டை நமக்கு எடுத்து கொடுக்க அப்போது பவுலோடு இருந்த ஒருத்தங்க இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த பாயிண்ட்டை நமக்கு, அவங்க அந்த பேசேஜில் அவங்க அன்னைக்கு பார்த்த அந்த காரியத்தை இன்றைக்கு நம்ம எடுத்து கொடுக்க போகிறாங்க. அவங்க கிட்ட கேட்போமா?
அப்பொழுது தெற்கிலிருந்து காற்று மெதுவாய் வீசத் தொடங்கிய போது தாங்கள் விரும்பியது நிறைவேறிவிட்டது என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே அவர்கள் நங்கூரத்தை ஏற்றி கிரேத்தா தீவின் கரையோரமாக பயணம் செய்யத் தொடங்கினார்கள். ஆனால் சிறிது நேரத்திற்குள்ளாகவே வடகிழக்கு கொண்டல் என்னும் பெருங்காற்று தீவு பக்கத்திலிருந்து மிக பலமாய் வீசிற்று. கப்பல் புயலில் அகப்பட்டுக் கொண்டது. காற்றை எதிர்த்து கப்பலை திருப்ப முடியவில்லையோ. அந்த வசனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல பியூட்டிஃபுல்லாக இப்படியாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுதுன்னா, தென்றல் காற்று. என்னது தென்றல் காற்று? எங்கேயாவது வருதா அது? எங்கேயாவது பார்த்தீங்களா அது? தென்றல் காற்று எங்க வருது? எத்தனாவது வசனம்? எத்தனாவது வசனத்தில் வருது? எத்தனாவது? 19 13 13 வருது தென்றல் காற்று. அது வாசிக்கிறீங்களா ஆண்டி? தென்றல் மெதுவாய் அடித்தபடியால். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால். எப்படி? தென்றல் மெதுவாய் அடித்தபடியால். நம்ம கவிஞர்கள்லாம் அந்த தென்றலை குறித்து நிறையா பாடியிருக்காங்க. ஸோ தென்றல் காற்றுனா நமக்கு என்னது? அது ஒரு சந்தோஷம், அது ஒரு ஜாலி, அது ஒரு ஹாப்பினஸ், அது ஒரு காதல். இப்படிலாம் நம்ம கவிஞர்கள் பாடியிருக்கிறாங்க. அது உண்மையாக அப்படிப்பட்ட ஒரு காற்றாக தான் அன்றைக்கு இருந்தது தென்றல் காற்று. இட் வாஸ் சச் அ ஸ்லோ, சாஃப்ட், ப்ளீசிங் wind which was blowing. வாசிங்க. தென்றல் மெதுவாய் இருந்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். என்ன பண்ணாங்க? என்ன பண்ணிருக்காங்க? தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று தாங்கள் கோரினது கைகூடி வந்தது. கை கூடி வந்தது. எப்படி? என்று எண்ணி கை கூடி வந்தது. தாங்கள் கோரினது கை கூடி வந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் நினைக்கிறது நடக்குதுப்பா, கை கூடுதுப்பா. அநேகமா இது கை கூடி வந்துடும் நினைக்கிறேன். சொல்லுவோம் தெரியுமா? ஐ திங்க் இட் வில் ஹேப்பன். இது நடந்துரும், இது நடக்க போகுது, இது எனக்கு கண்ணுக்கு தெரியுது, இட்ஸ் ஹேப்பனிங் என்று சொல்லுவோம் தெரியுமா? நம்ம நினைச்சது நடக்கிற மாதிரி ஒரு விஷயம், நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு காரியம், நம்ம எதிர்பார்க்கிறது நடக்கிற மாதிரி இருக்கு, எல்லாம் அமைஞ்சிருக்கு. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? பட் ஆனா ஒரு ட்விஸ்ட் நடக்குது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளிதோன். என்னது? யூரோக்ளிதோன். அது என்னது? அது என்ன காற்று? என்ற கடும் காற்று. கடும் காற்று. நல்லா கவனிங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன ட்விஸ்ட்னா, கடும் காற்று அடிக்குது. சரி, தென்றல் காற்று அடித்து கொண்டிருக்கிறது, இப்போ கடும் காற்று ஆக மாறிடுச்சு. தென்றல் காற்று கடும் காற்றாக மாறிடுச்சு. ஜஸ்ட் லிசன் டு திஸ். தென்றல் காற்று கடும் காற்றாக மாறிடுச்சு. The beautiful breeze which you thought will take you to the place where you want to go, suddenly there is a storm which puts you out of control. அந்த தென்றல் காற்று நீங்க போக வேண்டிய இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும் என்று சொல்லி நினைச்சீங்க. ஆனா இப்போ திடீர்னு ஒரு கடும் காற்று வந்து எல்லாவற்றையும் மாற்றி விட்டது, வேற டைரக்ஷனுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க நினைச்சதை ஸ்பாயில் பண்ணிடுச்சு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இப்ப நடக்கல. இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர், எவ்வளவோ பேர் சூசைட் பண்ணிக்கிறத பார்க்கிறோம். We see so many people getting into depression. Yeah, because they expect something but that doesn't happen. நம்ம லைஃப் ஃபுல்லாக ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. நம்ம லைஃப் நம்ம எதிர்பார்த்தபடி எப்போதும் நடக்கிறதே இல்லை பாருங்க. நம்ம ஆசைப்படுறது எப்போதும் நடக்காது. வாட் வி வாண்ட் டு டூ மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் நாட் ஏபிள் டு டூ. எனக்கும் ஸ்டெப் அப் பண்ணணும் தான் ஆசையாக இருக்கு. எனக்கும் ஒரு படி மேலே போகணும், வாழ்க்கையில் சாதிக்கணும், எல்லாவற்றிலும் ஜெயிக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்கு. பட் ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குது. நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் திடீர்னு எல்லாமே மாறிடுது.
நான் ஒரு ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சலான்னு நினைக்கிறேன், ஆனால் திடீர்னு மனுஷங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க மூடு மாறுது, அவங்க குணங்கள் மாறுது. நான் இதை எப்படியாவது வாங்கிடலாம் அந்த மாதம்னு பார்க்குறேன், ஆனால் திடீர்னு எதிர்பாராத ஒரு செலவு வந்துடுது. There are so many things that we decide to do but we're not able to do. அதனாலே என்னால் ஸ்டெப் அப் பண்ண முடியல. இப்போ நல்லா தடுமாற்றமாக இருக்குது. நடக்கிற அந்த பாதையில் ஒழுங்காக நடந்தால் போதும்னு இருக்கு எனக்கு. இதில் எங்கேருந்து ஸ்டெப் அப் பண்ணுறது, இதில் எங்கேருந்து ஒரு படி மேலே போகிறது? வெரி டிஃபிகல்ட் இல்லை இந்த வாழ்க்கை? ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த வாழ்க்கை? ரொம்ப போராட்டம் இல்லை? நாட் அட் ஆல் ஈஸி இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு இன்றைய பாசேஜ் மூலமாக கற்றுத் தருவது என்னவென்றால், பவுல் மூலமாக கற்றுத் தருவது என்னவென்றால், Paul was one person who stepped up so well. பவுல் ஒரு மனிதன் நான் பார்த்ததில் ஸ்டெப் அப் பண்ணிட்டே இருந்தார். எல்லா ஏரியாஸ்லையும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும் he was stepping up. இந்த பேசேஜ்லையும் நம்ம பார்க்கிறோம். அந்த பயங்கரமான காற்று அடிக்கிற அந்த இடங்களிலும் நம்ம பார்க்கிறோம். பவுல் எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஸ்டெப் அப் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை தான் பவுலும் சந்திச்சுட்டு இருந்தார். பயங்கரமான போராட்டங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலை தான் பவுலும் சந்திச்சுட்டு இருந்தார். பவுல் அந்த 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 ஷிப்பில் இருக்கும் பொழுது, அந்த நேரம் அப்பொழுது இட் வாஸ் a very very tough time. புயல் காற்று அடித்து அவங்கள வேற டைரக்ஷனில் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கு. அவர் இத்தனைக்கும் ஒரு கைதியாக இருக்கிறார். அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. சுற்றி இருக்கிறவங்க நிலைமை எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறது. எவ்ரிபடி அந்த ஷிப்பில் இருந்த எல்லோரும் பயத்தில் இருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த டைமில் பால் ஸ்டெப் அப் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிகிறது. பால் பியூட்டிஃபுல்லாக அந்த இடத்துல ஸ்டெப் அப் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன செய்கிறார் வாசிப்போமா? அந்த 27ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுந்து நின்று, பால் எழுந்து நின்று ஸ்டெப் அப் பண்ணுறத வாசிப்போமா? 27ஆம் அதிகாரத்தில். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த பொழுதே பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். இந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தில் இதை பியூட்டிஃபுல்லாக நம்ம வாசிக்க முடிகிறது. பவுல் என்ன பண்ணுறாரு? எழுந்து நின்று பாருங்க. அந்த அந்த ஷிப்பில் நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, செஞ்சுரியன் இருக்கிறார், நிறைய சோல்ஜர்ஸ். அந்த ஷிப்பில் நிறைய கைதிகள் இருக்கிறாங்க. மொத்தமாக அந்த ஷிப்பில் இருந்தது 276 பேர். அதில் முக்காவாசி பேர், மோஸ்ட் ஆஃப் தெம் வேர் பிரிசனர்ஸ். அவங்கள பாதுகாத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த இடத்துல செஞ்சுரியனும் சோல்ஜர்ஸும் இருக்கிறாங்க. அது தவிர செயிலர்ஸ் இருக்கிறாங்க, அந்த ஷிப்பை நடத்துகிறவங்க இருக்கிறாங்க, ஷிப்போட கேப்டன் இருக்கிறார். இவங்க எல்லாருமே பயத்தில் இருக்கிறாங்க. எப்படி நமக்கு தெரியும்? வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? எப்படி ஆரம்பிக்குது? 13 எப்படி ஆரம்பிக்குது? வாசிங்க, எப்படி ஆரம்பிக்குது? 13. தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ளே ஈரோக்ளிதேன் என்னும் காற்று அதில் மோதிற்று. 25 வாசிங்க இப்போ. 25. ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். நான் இந்த பிரசன்டேஷனில் கொஞ்சம் பின்னாடி வாங்கல, நான் ஒரு பர்டிகுலர் வேர்ஷன் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் பாருங்க, ஆகையால் தைரியமாய் இருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து டிசிபி வேர்ஷனில் எடுத்திருக்கிறேன். தைரியமாய் இருங்கள். பவுல் என்ன செய்யறாரு? எழுந்து நின்று, அங்க இருக்கிற எல்லாரும் பயத்தில் இருக்கும் பொழுது இவரு அவங்க எல்லாருக்கும் சொல்லுகிற காரியம் தைரியமாய் இருங்கள். நல்லா கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுங்களேன். இதை
கொஞ்சம் நல்லா யோசிச்சு இதை ப்ராசஸ் பண்ணுங்களா. பால் வாஸ் the only person in the ship. அந்த ஷிப்பில் பவுல் மட்டும்தான் தைரியமாக இருந்தார். பவுல் மட்டும்தான் தைரியமாக இருந்தார். 276 people இருக்கிற அந்த ஷிப்பில் the only person who had courage was Paul. அவ்வளோ புயல் காற்றுகள் அடித்திருந்தாலும், அவர் மோசமான நிலைமை இருந்தாலும், பல நாட்கள் இங்கேயும் அங்கேயும் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் பவுல் தைரியமாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளாக பால் இருக்கிறார்ல. இன்னைக்கு நம்ம பல ட்விஸ்ட்டுகளை நம்ம லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கிறோம், பல போராட்டங்களை நம்ம லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கிறோம். லைஃப் சில டைம்ஸ் இதுக்கு மேலே என்னால் முடியல, என்னால் செய்ய முடியல என்று சொல்லுகிற மாதிரி இருக்கிறது. ஆனாலும் அந்த நேரங்களில் நம்ம ஸ்டெப் அப் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறாரு. பை சேயிங் யூ ஸ்டெப் அப் வித் கரேஜ் என்று சொல்லுகிறாரு. எப்படிப்பட்ட புயல் காற்றை நம்ம பார்த்தாலும், எப்படி நம்ம டைரக்ஷன் மாற்றி அலைக்கழிக்கப்பட்டாலும் கர்த்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிற பலன் எப்படின்னா, நம்ம ஸ்டெப் அப் பண்ணி தைரியமாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரெங்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணலாம். எதை பார்த்து பயப்பட மாட்டோம், எதை பார்த்து கலங்க மாட்டோம். ஒரு நடுக்கடல்ல ஒரு பிரிசனராக இருக்கிறவர் அலைக்கழிக்கப்படும் பொழுது அவரால் தைரியமாக நிற்க முடியும் என்றால் நம்மளால முடியுமா, முடியாதா? We are blessed with so many things. எத்தனையோ விஷயங்கள் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், எத்தனையோ ஃபெசிலிட்டி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு நடுக்கடல்ல இருக்கும் பொழுது, எங்க போறன்னு கூட தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது, காற்று அடித்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா டாக்டர்கிட்ட போக முடியுமா? ஒரு டெஸ்ட் எடுக்க முடியுமா? பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குமா மருந்து வாங்கிறதுக்கு? எதுவுமே இருக்காதுல்ல. இன்னைக்கு நமக்கு ஒரு சுகவீனம் வந்துச்சுன்னா உடனே போகிறதுக்கு 24 hours ஹாஸ்பிட்டல் எத்தனையோ இருக்குது, கிளினிக் இருக்குது, மெடிக்கல் ஷாப் இருக்குது, மருந்து இருக்குது. நமக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம போய் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு எவ்வளோ டயக்னோஸ்டிக் டூல்ஸ் இருக்குது. இன்னைக்கு டயக்னோசிஸை வாட்ச்லேயே கொண்டு வந்துட்டாங்க. வாட்சில் செக் பண்ணாலே நம்ம என்னென்ன உடம்புல இருந்து பார்க்க முடியும். அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், அவ்வளோ ரிசோர்ஸஸ், அவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. பட் ஈவன் ஆஃப்டர் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் we are still so scared and full of fear and we have become helpless people. ஆனால் பவுல் இருந்தது ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல, நடுக்கடல்ல, நோ ஐடியா வேர் தே வர் கோயிங், டைரக்ஷன்லெஸ், காற்று அடித்து கொண்டிருக்கிறது, சுற்றி இருக்கிற எல்லாருமே பயத்தில் இருக்கிறாங்க. பட் he was so strong, he stood up and said, தைரியமாயிருங்க. பவுல் ஆராதிக்கிற அதே தேவனை தான் நம்மளும் ஆராதிக்கிறோம். And we worshiping the same Lord God who Paul worshipped. நடுக்கடலில் பவுலால அந்த தேவனை பிடித்து கொண்டு தைரியமா இருக்கும் பொழுது, அதே தேவன் இன்றைக்கு நமக்கு எவ்வளோ வசதிகளையும் வாய்ப்புகளையும் மனிதர்களையும் கொடுத்திருக்கிறாரு. நம்மளால தைரியமா இருக்க முடியாதா? புயல் என்ன ட்விஸ்ட் கொடுத்தாலும் we can stand up with courage. ஆனால் இன்றைக்கு நம்ம ஸ்டெப் அப் பண்ண போகிறது இந்த காரியத்தில் மட்டும் கிடையாது, நம்ம தைரியமா இருக்கிறது மட்டும் கிடையாது. இங்க உங்களுக்கு காண்பிக்க நினைக்கிறது பவுல் தைரியமாக இருந்தது மட்டும் கிடையாது. அது நம்ம கிட்ட ஆண்டவர் எப்பொழுதுமே எதிர்பார்க்கிறது. நம்ம ஸ்டெப் அப் பண்ண வேண்டியது எங்க தெரியுமா? அதுதான் நீங்க இன்றைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம். நம்மை சுற்றி இருக்கிறவர்களை தைரியப்படுத்துகிறது. You know, we are blessed with so much of courage, and what God expects from us is to encourage. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அது பேர் என்ன தெரியுமா? என்கரேஜ். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? என்கரேஜுக்கு தமிழ் அர்த்தம் என்னது? தமிழ் பொருள் என்னது? உற்சாகப்படுத்துகிறது. ஆனால் இங்கிலீஷில் என்கரேஜ், நமக்காக மாற்றிக்கலாம். அது கண்டிப்பாக அதோட அர்த்தம் கிடையாது. ஆனால் நம்ம மாற்றுவோம். என்கரேஜ் நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன், அதான் என்கரேஜ். You know what? I'm filled with so much of courage that whatever the situation, I will give it to people around me. எத்தனை பேர் சொல்ல முடியும்?
நான் ஒரு இடத்துல இருந்தேன்னா, நான் ஒரு வீட்டில் இருந்தேன்னா, நான் ஒரு குடும்பத்தில் இருந்தேன்னா, நான் ஒரு வேலையில் இருந்தேன்னா, நான் ஒரு ஆஃபீஸில் இருந்தேன்னா, நான் ஒரு பகுதியில் இருந்தேன்னா, நான் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்தேன்னா, நான் இருக்கிற இடத்துல people will be encouraged. என்னோட courage, the courage which is in me. என்ன வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட சுகவீனம் வந்தாலும், எப்படிப்பட்ட குறைவுகள் வந்தாலும், whatever the political situation, யார் ஆட்சிக்கு வந்தாலும், I will stand up with courage. எதுவும் அசைக்க முடியாது. கப்பல் எந்த டைரக்ஷன்ல எங்க போகுதுன்னு தெரியல. செசரியா பட்டணத்துல ஆரம்பிக்குது, எங்கெங்கயோ சுத்தி எங்கேயோ போயிட்டு இருக்கு. எனக்கு கவலை இல்லை. நான் ஒரு சிறை வாசி. கொஞ்ச நாள்ல நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாலும் அங்க எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. கவலை இல்லை. நான் இருக்கிறது நடு கடல்ல. கவலை இல்லை. ஐ எம் ஃபுல் ஆஃப் கரேஜ். நான் மட்டும் கரேஜியஸா இல்லை, இந்த கப்பல் இருக்க ஒவ்வொருத்தரையும் கரேஜியஸா மாத்த போறேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஸ்டெப் அப் இதுதான். நம்ம செல்ஃபிஷா யோசிக்கிற ஸ்டெப் அப் இல்லை. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம உற்சாகப்படுத்த, மற்றவர்களை தைரியப்படுத்த தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறாரு. இங்க இருந்து முடிச்சு நீங்க உங்க வீடுகளுக்கு போறீங்க, நாளைக்கு வேலைகளுக்கு போறீங்க, இந்த வாரத்தில் உங்க ஊழியங்களுக்கு போறீங்க. I just want to tell you something. You are carrying an anointing on you. உங்க மேல ஒரு பெரிய அபிஷேகத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்க. அந்த அபிஷேகம் நீங்க போற இடங்கள் இல்லை, the places where you go. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க போற இடங்கள் இல்லை, நீங்க போற இடங்கள் இல்லை, அந்த அபிஷேகம் உங்ககிட்ட இருந்து ஓவர்ஃப்ளோ ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். சில சமயத்துல நீங்க ஒரு டாக்டரை பார்க்க போகலாம், நீங்க பேஷண்டா இருக்கலாம், ஒரு டாக்டரை பார்க்க போகலாம். டாக்டர் கிட்ட நம்ம எதுக்கு போவோம்? நம்ம சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி தான் நம்ம போவோம். இல்ல, ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். மனசை கொஞ்சம் மாத்திக்கோங்க. தப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. டாக்டர் கிட்ட நீங்க போறது ப்ராசஸ்க்காக, அது ஒரு கடமை, அது ஒரு ப்ராசஸ். இப்படிதான் சில விஷயங்கள் நம்ம ப்ராசஸ்க்காக இந்த உலகத்துல செய்யணும். கண்டிப்பா செய்யணும். தண்ணி குடிக்கணும்னா தண்ணியை பிடிச்சு அதை பாயில் பண்ணி அதை நம்ம குடிக்கணும். That's how it is. That's a process. பட் அந்த தண்ணியை நமக்கு கொடுக்கிறவர் நம்ம தேவன். So you go to the doctor. Doctor is not going to heal you. God is going to heal you, but you go through the process. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த டாக்டர் எனக்கு சுகத்தை கொடுக்கறான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை அனுப்பிச்சிருந்த அந்த டாக்டருக்கு சுகத்தை கொடுக்க. The doctor needs your encouragement. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கோம்? நான் ரிசீவ் பண்றதுக்கு போறேன், நான் ரிசீவ் பண்ண போறேன், வேலைக்கு நான் போறேன், சம்பளம் வாங்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பல பேர். I'm sorry. I'm really sorry if you're thinking like that. அதனால தான் நிறைய பேர் வேலைக்கு போக கடுப்பா இருக்கு அவங்களுக்கு, காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போறதுக்கு. இல்ல, so difficult to go to work for people. வெறுப்பா இருக்கு. மண்டே காலைல வந்தா வெறுப்பா இருக்கு. வேலைக்கு போனா புலம்புறாங்க. It's because you don't realize நீங்க சம்பளம் வாங்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, அங்க இருக்கிறவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக போறீங்க. கர்த்தர் உங்களை ஊழியக்காரரா வச்சிருக்கிறாரு. அங்க God wants you to go there and step up, man. அங்க உற்சாகப்படுத்துறதுக்கு உங்களை அனுப்புறாரு. அவங்களை தைரியப்படுத்துறதுக்கு ஒன்று அனுப்புறாரு. அந்த இடத்தின் மூலமா கர்த்தர் வச்சிருக்க திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு தான் உங்களை அங்க அனுப்புறாருயா. Why don't we realize this, that we are such powerful people for God? இந்த தேசத்தை தைரியப்படுத்துறதுக்காக இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை எழுப்பியிருக்கிறாரு. பயம், எங்கு பார்த்தாலும் பயம் இருக்கு. அவர்களை தைரியப்படுத்த போற எத்தனை பேர் சொல்றீங்க? I have so much power on me. நான் தைரியப்படுத்த போறேன். Hey, I carry so much of power in me. நான் தைரியப்படுத்த போறேன். என்னோட நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, whatever I'm going through right now, நான் தைரியப்படுத்துறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுவோமா? அதான் தைரியமாயிருங்கள் என்று சொல்றார்.
இந்த பேசேஜ் நீங்க வாசிக்க நிறைய இடத்துல பவுல் அவர்களை பார்த்து சுற்றி இருக்கிற பார்த்து தைரியமா இருங்க, தினமனதா இருங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு இது வாசிக்கும் பொழுது ஆச்சரியம், எங்க இருந்து இவருக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? இஸ் ஏபிள் டு ஸ்டெப் அப் என்று சொல்லி யோசிக்கிறேன். கர்த்தர் நமக்குள்ள அவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. so much of courage inside us. அந்த கரேஜ் கண்டேஜியஸா மாறணும், அதான் இம்பார்ட்டன்ட். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பிசாசு என்ன செய்யறான்னா, இது தைரியம் நமக்குள்ள ஒர்க் ஆகாதபடிக்கு என்ன பண்றான்? எல்லாரும் சொல்லுங்க, இந்த தைரியம் நமக்குள்ள ஒர்க் ஆகாதபடிக்கு நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றான். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இங்க நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான், வேர்த்து ஒழுகுதில்ல, ரொம்ப வேர்க்குது, வெக்கையா இருக்கு. we are not able to sit, we are not able to listen, we are not able to receive. பெற்றுக்கொள்ள முடியல, இதை ரிசீவ் பண்ண முடியலன்னா so much of distraction நமக்கு இல்லை. ஆனா அந்த டிஸ்ட்ராக்ஷன் மத்தியில நான் எதற்காக இங்க வந்திருக்கிற, இங்க இருக்கிற, to bring courage to this world என்பதை உணர்ந்தோன்னா டிஸ்ட்ராக்ஷன்லாம் அது ஒன்றும் இல்லாமல் போகையா. இங்க ஐ கேன் டேக் அ பெட், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் விட்டு அதிகமா வெறுக்கிறது நான் தான் இப்போ. ஆனா பட் ஐ எம் நாட் பாதர்ட், ஐ எம் ஃபோக்கஸ்ட். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் இந்த இடத்துல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தைரியப்படுத்துகிற அந்த மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. ஸோ நத்திங் வில் டிஸ்ட்ராக்ட் மீ. பாருங்க, ஆனா டிஸ்ட்ராக்ஷன் பிசாஸ் யூஸ் பண்ற ஒரு பெரிய ஆயுதம். அது நாள் ஆக அது ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகும் இல்லை? பார்த்தீங்களா, முந்தியெல்லாம் ஸ்க்ரீனு சின்னதாக இருந்தது மொபைலில், நாள் ஆக ஸ்க்ரீனு பெருசாயிட்டே போகுது. இப்போல்லாம் வர ஃபோனில் வெறும் ஸ்க்ரீன் தான் இருக்கு. பிசாசுக்கு தெரியும். ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் அவருடைய ஜனங்கள் மேல இன்னும் தைரியத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறாரு. இந்த கடைசி நாட்கள் you will see people rising up courageously for God. அதை தடுக்கணும்னா இன்னும் டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்கணும். மனிதர்கள் மத்தியில் இன்னும் பெரிய டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வரணும். எவ்வளோ அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றோமோ அவ்வளோ கோழைகளாக அவங்கள மாத்திடலாம். எவ்வளோ கோழைகளாக அவங்க மாறுறாங்களோ அவ்வளோ தோற்று போனவர்களாக அவங்க மாறி விடுவார்கள். பட் டுடே we have to say, நான் பவுலை போல, சொல்லுங்க எல்லாரும், நான் பவுலை போல தைரியமானவனாக என் தேசத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 3 விஷயங்கள் சொல்லி முடிக்க போறேன். பவுல் எப்படி இவ்வளோ தைரியமானவராக மற்றவர்களை தைரியப்படுத்த முடியும்? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்கே நல்லா பேசுகிறோம், எல்லாம் நல்லா சொல்கிறோம். ஆனால் நாளைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே போகும் பொழுது, நம்ம வீடுகளுக்குள்ளே போகும்போது, நம்ம வேலைகளுக்குள்ளே போகும் பொழுது, நம்ம கூட இருக்கிறவங்கள தைரியமாக இருங்க அப்படின்னு பவுலை போல சொன்னால் அவங்க கேட்டுருவாங்களா? பவுல் 276 பேரும் தைரியமாக ஆனாங்க. நம்ம அதை பார்க்க முடியுது. we were able to see that. 276 பேரும் தைரியமானவர்களாக மாறினாங்க. ஏன்னா இந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சு, அந்த கப்பல் கொஞ்ச நேரத்தில் உடைஞ்சிரும். அப்ப தப்பிச்சு மால்டா என்கிற தேசத்துக்குள்ள, ஐலாண்டுக்குள்ள போறாங்க. வசனம் சொல்லுது, அதுக்கப்புறம் நமக்கு 276 பேரும் தப்பிச்சு அங்க போனாங்களாம். எப்படின்னா, கப்பல் உடைஞ்சிருச்சு, ஷிப் ரெக். ஆனா ஐலாண்ட் இன்னும் பக்கத்துல இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. இவங்க எல்லாம் நீந்தி தான் போகணும். ஸோ வசனம் சொல்லுது, சிலர் நீந்தி போனாங்க, சிலர் பலகைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க. என்னெல்லாம் இருக்கோ அதுலலாம் எல்லாரும் பிடிச்சிட்டு, நல்லா கவனிங்க, அவரவருக்கு என்ன கிடைச்சதோ, அவரவரால் என்ன முடியுமோ அதை செஞ்சு, அதை யூஸ் பண்ணி ஒருத்தர் கூட மடிந்து போகல. அந்த கடலிலும் புயலிலும் அவர்கள் பத்திரமாக போய் மால்டாவில் சேர்ந்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயந்துட்டு இருந்தவங்களுக்குள்ள இவ்வளவு தைரியம் வந்துருச்சு. எப்படி? பவுல் அவர்களை உற்சாகப்படுத்தினதுனால, தைரியப்படுத்தினதுனால.
பட் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஸ்டெப் அப் பண்ண சொல்கிறேன். நீங்கள் தைரியமாக இருக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களை தைரியப்படுத்தணும்னு சொல்கிறேன். என்னோட கேள்வி, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ப்ராக்டிக்கலாக. உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ், ஒர்க் பிளேஸ், நீங்கள் ஊழியர் செய்கிற இடங்கள், உங்கள் பகுதி, நீங்கள் இருக்கிற வீடு, பக்கத்தில் இருக்க நேபர்ஸ், தைரியமாக நீங்கள் இருந்து அவங்கள தைரியப்படுத்த முடியுமா அவங்களால? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் என்னோட ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன், நாளைக்கு போன ஃபஸ்ட்டு 6 நான் அங்கே என்னோட வேர்ட்ஸ் மூலமாக, என்னோட ஆக்ஷன் மூலமாக, என்னோட சாட்சி மூலமாக அந்த இடத்துல எல்லாரையும் தைரியப்படுத்த முடியும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்த முடியும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? how many of you can say என்னால் முடியும்? நான் தைரியப்படுத்தும் போது அந்த இடத்துல தைரியம் வரும், பீப்புள் ரிசீவ் பண்ணுவாங்க. பவுல் ஒருத்தரை கூட விடல. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாரும் போனாங்க தைரியமாயி. உங்களால் சொல்ல முடியுமா எல்லாரையும் நல்லா தைரியப்படுத்த முடியும்? கொஞ்சம் கஷ்டம் இல்லை? நான் அதை சொல்லும் போது நம்மளுக்கு ஞாபகம் வரும், நேற்று தானே ஒருத்தர் கூட சண்டை போட்டேன், அவன் என்னை பார்த்தாலே விருப்பில் தானே இருப்பான், எனக்கும் அவனை பார்க்கவே விருப்பம் இல்லை. so many challenges, we have practical challenges. ஆனால் 3 விஷயங்கள் I want to show you from Paul's life. இந்த 3 விஷயங்கள் பவுல் கிட்ட இருந்ததுனால தான் அவர் தைரியமா இருங்க என்று சொல்லும் பொழுது தைரியம் அடைந்தார்கள். வேகமாக பார்க்கலாமா? சரி, நம்ம இங்கிலீஷில் தைரியம் அப்படின்னு எடுத்துப்போம். தைரியம் பேர்லாம் வைக்கிறாங்க இல்லையா, இங்கிலீஷில் எல்லாம் ஆரம்பிப்பாங்க டி. ஸோ டி ஃபார் தைரியம். சொல்லுங்க, டி ஃபார் தைரியம். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. டி ஃபார் தைரியம். டி ஃபார் டிஸ்ட்ராக்ஷன் ஆல்சோ. ஸோ 2 டி இருக்கியா? இந்த 2 டிக்கு நடுவில் நம்ம கரெக்டான டி நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும்னா அதுக்கு தேவை 3 டி. என்னது சொல்லுங்க? 3 டி. அதனால ஆண் மகன்களே, கணவன்மார்களே, வீட்டில் போய் டி போடாதீங்க. அந்த டி கிடையாது, பவுல் வெளிப்படுத்தின டி. The first D that you see in Paul's life is, இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் மாறுங்க பார்க்கலாம். அடுத்தது, the first D that you see in Paul's life is dependable. Paul was dependable. என்னது இந்த டி? என்னது எல்லாரும் சொல்லுங்க? dependable. 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 அந்த dependable என்னது? நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். எப்படி? நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். பால் மற்றவங்களை பார்த்து தைரியமா இருங்கன்னு சொல்லும் பொழுது, ஷிப்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவன் சொல்லும் பொழுது அவங்க உடனே தைரியம் அடைஞ்சிருக்கிறாங்க. பால் சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன் தெரியுமா? அவன் நல்லவன்யா, அவன் டிபெண்டபிள் பர்சன்ற ஒரு நேம் அவருக்கு இருந்தது. பால் உருவாக்கி இருந்தார். பாலுக்கு ஒரு ரெப்புடேஷன் உருவாகி இருந்தது. என்ன ரெப்புடேஷன்? அவர் டிபெண்டபிள் பர்சன் என்று சொல்லி. இதை நம்ம எங்க பார்க்க முடிகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கை 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கலாம். இங்கிலீஷ்ல வாசிக்கிறீங்களா? And the next day we landed at Sidon, and Julius treated Paul kindly and gave him liberty to go to his friends and receive care. என்ன பண்றாருங்க இந்த செஞ்சுரியன்? அவர்தான் இவங்க எல்லாருக்கும் அதிகாரி, ஜெயில் வார்டன் மாதிரி. இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. இவங்க வந்து எங்க போயிட்டு இருக்காங்க? ரோமுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு இடத்துல ஸ்டாப் ஆறாங்க. எந்த இடத்துல ஆண்டி? தமிழ்ல 3ஆம் வசனத்துல எந்த இடம்? சீதோன் துறைமுகம். சீதோன் துறைமுகம். அங்க ஸ்டாப் ஆகும் பொழுது இவர் ஒரு கைதி. நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அந்த ஜெயில் வார்டன் பவுல் கிட்ட என்ன சொல்றான்னா, நீ வேணா கொஞ்சம் லீவ் எடுத்துக்கோப்பா. என்ன சொல்றாரு சொல்லுங்க? நீ வேணா கொஞ்சம் லீவ் எடுத்துக்கோ, நீ போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரனா பார்த்துட்டு வா.
அவங்க அவனுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க. they will take care of you. போயிட்டு வா. எங்கேயாவது நடக்குமா அது? வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க? வாய்ப்பு இருக்கா? கூட வந்த மற்ற பிரிசிடன்ஸ் யாராவது அந்த மாதிரி அமிச்ச மாதிரி இருக்கா? இல்லை, பவுலை மட்டும் அமிச்ச மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் அனுப்புறாரு அவரு, போப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், இங்கே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களே, நீங்கள் ஸ்தாபித்த சபை வேற இங்கே இருக்கு, நீ பிளான் பண்ண சர்ச் இருக்கு, சரி போயிட்டு வா, உன் சர்ச்சை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா என்று சொல்லி வார்டன் லீவ் கொடுத்து அனுப்புறாரு. அவன் திரும்பி வரலன்னா, பவுல் மட்டும் திரும்பி வராமல் போயிருந்தா என்ன இருக்கும்? வார்டனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மரண தண்டனை தான். when his life was at stake, தன்னோட உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் ஒருத்தரை அனுப்புறாருன்னா, இந்த மாதிரி ஒரு கைதி அனுப்புறாருன்னா எந்த அளவிற்கு இவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்திருப்பார். Paul had a reputation. Paul had built a reputation over a period of time that the highest authority at the point of time, இந்த ஜெயில் வார்டன் அங்கே இருக்கிற அந்த இடத்துல, அந்த ஷிப்பில் நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த ஷிப்பில் லீகலாக ஹையஸ்ட் அத்தாரிட்டி யார்? அது வார்டன் ஜூலியஸ். அவர் இவரை நம்பி அனுப்புறாருன்னா எவ்வளோ ஒரு டிபெண்டபிள் பர்சனாக இருந்திருப்பார். இங்கே சொல்லி கொடுக்கப்படுகிற ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியங்கள். நிறைய வாலிபர்கள் இங்கே இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நீங்கள் வளர்ந்து முக்கியமான பொறுப்புகள் உங்கள் லைஃப்பில் வரும் பொழுது நீங்கள் இப்போ கற்றுக்கொள்ளுகிற இந்த கேரக்டர்ஸ் உங்கள் லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். பீயிங் டிபெண்டபிள், நம்பிக்கைக்குரியவராக மற்றவர்களுக்கு நாம் தெரிவது, மாறுவது such a high virtue. அவ்வளோ ஈஸியாக அந்த பேர் வாங்க முடியாது. எப்படி? அவ்வளோ ஈஸியாக அந்த பேரை சம்பாதிக்க முடியாது. ஆனால் பவுல் சம்பாதிச்சிருக்கிறாரு. Just take a few seconds, கொஞ்சம் செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. I want this to be life transforming for each one of us. ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற நேரமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதான் கர்த்தரோட ஆசை கூட. நிறைய நிறைய பொறுப்புகள் நம்ம கையில் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு சாதாரண எம்ப்ளாயியாக கூட இருக்கலாம், ஒரு நார்மல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம். குடும்பத்தில் உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்குது, ஊழியத்தில் உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்குது, சொசைட்டியில் சில பொறுப்புகள் இருக்குது, ஃபினான்ஷியலாக உங்கள் கையில் சில பொறுப்புகள் இருக்குது, ஃபினான்ஸ் சம்மந்தமாக. வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் யோசிங்க. டேக் திஸ் டைம். உங்கள் நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிற அளவிற்கு நீங்கள் டிபெண்டபிளாக இருக்கிறீங்களா? அதுவும் செஞ்சுரியன் நம்பினார்னா அவர் தான் அங்கே இருக்கிறதுலே உயரமான ஹையஸ்ட் அதிகாரி. அவரே அவ்வளோ நம்புறாருன்னா அவருடைய டிபெண்டபிலிட்டி ரொம்ப ஹை. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா, என்னை நம்பி பொறுப்புகளை கொடுப்பாங்க, என்னை நம்பி பணத்தை கொடுப்பாங்க, என்னை நம்பி சில வாய்ப்புகளை கொடுப்பாங்க, வேலைகளை கொடுப்பாங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இனி கிறிஸ்துவர்களாக நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுறது. என்னை நம்பி ஒரு சீக்ரெட் சொல்லுவாங்க, என்னை நம்பி அவங்களோட மன கஷ்டத்தை எனக்கு ஷேர் பண்ணுவாங்க, என்னை நம்பி அவங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. Are we dependable? I want you to really think about it. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் டிபெண்டபிளாக இருக்கிறீங்களா? We really have to become that பவுலை போல.
சரி, அடுத்தது பவுல் கிட்ட இருந்த அடுத்த டி என்னது? டிசிஷன் மேக்கர். பால் வாஸ் a டிசிஷன் மேக்கர். பால் என்னது? டிசிஷன் மேக்கர். எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிக்கை 27 21 25. மிஷல் வாசிக்கிறீங்களா? from 21 to 25. அவங்க இங்கிலீஷ் வாசிக்கும்போது தமிழ்ல நீங்க வாசிங்க. But after long absence from food, then Paul stood in the midst of them and said, Men, you should have listened to me and not have sailed from Crete and incurred this disaster and loss. And now I urge you to take heart, for there will be no loss of life among you, but only of the ship. For there stood by me this night an angel of the God to whom I belong and whom I serve, saying, Do not be afraid, Paul. You must be brought before Caesar, and indeed God has granted you all those who sail with you. Therefore, take heart, men, for I believe God that it will be just as it was told me. பாருங்க, பால் இந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கிறவரா இருக்கிறார். அந்த கப்பல்ல டிசிஷன் மேக்கிங் பொசிஷன்ல யார் இருந்தா? Who was the decision maker? செஞ்சுரியன். அவர் தான் உயரமான ஹையஸ்ட் அதிகாரி. செஞ்சுரியன் தான் டிசிஷன் மேக்கிங் இடத்துல இருக்கிறார். இன்னொருத்தரும் இருக்கிறாரு ஷிப்ல, கேப்டன் ஆஃப் தி ஷிப். செஞ்சுரியன், கேப்டன் ஆஃப் தி ஷிப், இவங்க ரெண்டு பேர் தான் டிசிஷன் மேக்கிங் இடத்துல இருக்கிறாங்க. கேப்டன் ஆஃப் தி ஷிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல செஞ்சுரியன் அந்த இடத்துல நடக்கிற ஆப்ரேஷன்ஸுக்கு அவர் தான் டிசிஷன் மேக்கர். ஆனால் இங்கே யார் டிசிஷன் எடுக்கிறான்? Who is taking the decision? பவுல். பவுல் சொல்றாருப்பா, போதும் இதெல்லாம் இப்படி பயந்துட்டு உட்காந்துலாம் போதும், எல்லாம் இப்படி இருக்கிறது போதும், ஒரு உயிர் போவாதியா. ஷிப்புக்கு வேணா டேமேஜ் ஆகும், பட் ஒரு உயிர் போவாது. லெட்ஸ் ஸ்டார்ட் வாக்கிங், கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட் கோயிங் ஃபார்வர்ட். லெட்ஸ் நாட் be so scared and sit like this. Let's not be like so demotivated. வாங்க வாங்க எல்லாம் உற்சாகம் வாங்க, லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் டு இட். ஏன் எல்லாரும் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க? வாங்க வாங்க, நம்மளால முடியும், சாதிக்க முடியும். கம் ஆன், லெட்ஸ் டு இட். ஆர் யூ தட் டிசிஷன் மேக்கர் இன் யுவர் ஃபேமிலி? ஆர் யூ தட் டிசிஷன் மேக்கர் இன் யுவர் ஆஃபீஸ்? பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? டிசிஷன் மேக்கிங். அதையும் சொல்லிடுறேன். நிறைய கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பிரதர் நான் உபவாசம் இருந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். வெயிட்டிங் இஸ் பியூட்டிஃபுல், பட் a God is not a God who will make you lazy. வெயிட் பண்ணோன்னா நீ அப்படியே உட்காந்து அதே இடத்துல எதுவுமே செய்யாமல் உட்கார்றது இல்லையா. ஆண்டவர்கிட்ட பதில் வரணும். ஆண்டவர் அடுத்தது 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 உங்களை போக வச்சுட்டே இருப்பார். God will not make you sit, be lazy in your one place. அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன செய்யணும், நெக்ஸ்ட் நாங்கள் என்ன செய்யணும், will make you move forward. நம்ம டிசிஷன் எடுக்கணும், டிசிஷன் எடுக்க கற்றுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அடுத்தது என்ன டிசிஷன் எடுக்கணும், ஆண்டவர் எனக்கு கூட பேசுங்க, எனக்கு சொல்லித்தாங்க, help me. People should not see us weak people. இவன்கிட்ட கொடுத்தா அவ்வளோதான், பரணமலை போட்ட மாதிரி அப்படி நினைக்கக்கூடாது. அப்போ யாருமே நம்மளை சார்ந்து இருக்க மாட்டாங்க, நம்பி வர மாட்டாங்க. இல்லை, புரியுதா நான் சொல்கிறது? அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு செட்டப்பில், அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு நேரத்தில் பால் was able to take a very important decision. அங்கே டிசிஷன் எடுக்கிற பொறுப்பில் பீப்புள் இருந்தாலும் பால் was the one who took the decision. நீங்கள் இருக்கிற இடத்துல நான் சொல்கிறேன், இதை ப்ராஃபட்டிக்காக சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை எப்படி வைக்க போறாருன்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, பெரிய ஆஃபீஸஸாக இருக்கலாம், பெரிய கவர்மெண்டல் பிளேசஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் கூடயா உங்களை கேட்டு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுக்கிற ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை வைக்கிறார். அந்த ஸ்ட்ரீட்டுக்கான வெல்ஃபேராக இருந்தால் கூட இவரை போய் கேட்போம், B2360 கேட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவர் சொல்லட்டும் என் ஐடியா, அப்புறம் நம்ம டிசிஷன் எடுப்போன்ற நிலைமையில ஆண்டவர் நம்மளை வைப்பார். And that's the authority that God has given us. ஆனால் அது எப்படி செயல்படணும்னு சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன். டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதனால் I want to help you a little bit on that. பால்
ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் டிசிஷன் எடுக்கிறாரா இந்த பேசேஜில்? இதுக்கு முன்னாடி இதே பேசேஜில் ஒரு வாட்டி எடுத்தார். என்ன சொன்னார்? அவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நமக்கு பயங்கர ஆபத்து இருக்கிறது, நம்ம அதனால இங்கேயே இருந்துருவோன்னு ஒரு இடத்துல சொல்றாரா? ஞாபகம் இருக்கா? படிச்சீங்களா இல்லையா? மனுஷரே, இந்த யாத்திரையினால் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அடுத்த வசனம் வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி come on follow this. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கேப்டன் கப்பல் எஜமானனையும் அதிகமாக நம்பினான். just listen to this. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி flashback பவுல் சொல்லி இருக்கிறாரு, இது ஆபத்து, வேண்டாம், இங்கேயே இருக்கலான்னு. அப்போ அந்த செஞ்சுரியன் இவர் சொன்னதை கேட்கல. he was not allowed to take a decision. he was not a decision maker at that point of time. அப்போ கேப்டனை கேட்டார், ஓனர் ஆஃப் தி ஷிப்பை கேட்டார், அவங்க சொன்னதை செஞ்சார். இப்போ நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நமக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்ல. நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், கேட்க மாட்டாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன்டா, படா, எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், இல்லாட்டி சைலண்ட் ஆகிடுவோம். நமக்குள்ள ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாருன்னா, நமக்குள்ள ஆண்டவர் ஒரு கிஃப்டை வச்சிருக்கிறாருன்னா, நமக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாருன்னா, எப்பெல்லாம் நன்மையான காரியங்களை சொல்லணுமோ, எப்பெல்லாம் நம்ம மற்றவங்களை தைரியப்படுத்தணுமோ அப்பெல்லாம் தைரியப்படுத்திட்டே இருக்கணும். டோன்ட் மிஸ் ஈவன் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. see where you have to change yourself. பவுலை ஏன் செகண்ட் டைம் நம்பினாங்க? ஏன் நம்பினாங்க? அவர் சொன்னது நடந்தது. he grew in stature. உங்களை ஸ்கேல் அப் பண்ணிக்குவேன். நான் சொல்றது கேட்க மாட்டாங்களா? அப்போ என்கிட்ட ஏதோ நான் இன்னும் கொஞ்சம் மாற்றணும். ஆனால் பவுல் எப்படி சொன்னார்னா, சும்மா காத்து வாக்கில் அடிச்சு விடல, லிட்டில் சென்ஸ் காத்து வரும்போது அங்கே அடிச்சு விடல. பவுல் எப்படி சொன்னாரு? 22 ஆகிலும் திடம் மனதா இருங்கள், இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களுக்கு ஒருவனுக்கும் சேதம் வரதா? ஏனென்றால் என்னை ஆட்கொள்கிறவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ஆயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஆமென், ஹalleluya. Paul was able to take decisions. திரும்ப சொல்றேன், Paul was able to take decisions. பவுலால எப்படி டிசிஷன் எடுக்க முடிஞ்சதுன்னா, தைரியமா எடுக்க முடிஞ்சதுன்னா, he was connected with God. அவர் ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு பேசினாரு, தேவன் அவருக்கு உத்தரவு கொடுக்க அதை சொன்னாரு. பாருங்க எந்த அளவுக்கு கனெக்டட்னா, தேவன் அவர்கிட்ட சொல்றாரு, பவுல மட்டும் இல்ல, உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற எல்லாரையும். அப்பா, உனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்றது, உனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. நீ அங்க போய் நிக்கணும், நீ சீசர் முன்னாடி போய் நிக்கணும். அதனால நீ தப்பிச்சுப்ப. உன்னோட கூட யாத்திரை செய்யற எல்லாருக்கும் அதனால தயவு உண்டு. He spoke with God. Decision makingல சும்மா காத்து வாக்கில் போற போக்கில் அடிச்சுட்டு போறது இல்லையா? சும்மா நியூஸ் பேப்பர்ல படிச்சதை வச்சு சொல்றது கிடையாது, இன்டர்நெட்ல கூகுள் பண்ணதை வச்சு படிச்சது சொல்றது கிடையாது, இன்ஸ்டால போடுற ஃபாஸ்ட் ரீல்ஸை பார்த்து சொல்றது கிடையாது. You have to pray. Ask God for knowledge, wisdom.
உங்களை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் நீங்கள் வேலை செய்கிற இடத்த குறித்தும் ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் உணர்த்துவார், ஜெபத்தில் ஆண்டவர் உணர்த்துவார். அதுக்கப்புறம் ஆடான்ஸ் தான் இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் நீங்கள் கற்றுக்கிறது, வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் கற்றுக்கிறதுலாம். பட் இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் காட். நிறைய பேர் பேசும்போது நம்மளுக்கு இரிட்டேஷனாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் எங்கேயாவது புக்கில் படித்து பேசுவாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த புக்கில் படித்து மேதாவி மாறி சில இதெல்லாம் பார்த்து பேசுகிறவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பேசும்போது இரிட்டேஷன் வரும், இல்லாட்டி அவங்க பின்னாடி போய் கிண்டல் பண்ணுவாங்க அவங்கள. பார்த்துருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? பட் ஆனால் சிலர் பேசும் பொழுது, சிலர் சொல்லும்போது கம்பெல்லிங்காக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மறுக்க முடியாது. நமக்குள்ள ஒரு சமாதானம் வரும், நமக்குள்ள ஒரு தைரியம் வரும் அவங்கெல்லாம் பேசும் பொழுது. ஏன் தெரியுமா? நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ கேன் பி 100% ஷுர். யார் பேசும்போது உங்களுக்குள்ள தைரியம் வருதோ, சமாதானம் வருதோ, அந்த பீப்புளாக ரொம்ப ஜபத்தில் இருக்கிறவங்க. The people who spend a lot of time in prayer, were connected with God. Paul was so connected with God. எனக்கு தெரியாதுப்பா, ஏஞ்சல் வந்து கார் விற்பாங்களா வீடு விற்பாங்களான்னு. ஆனால் எனக்கு தெரியும், ஏஞ்சல் வந்து கிளாரிட்டி கொடுப்பாங்க, கம்ஃபர்ட் கொடுப்பாங்க, கரேஜ் கொடுப்பாங்க. There are angels whom God sends. Angels are real. Angels are real. Angels come to give, பைபிள் எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் நான் சொல்கிறத. Come to give you comfort, come to give you clarity, come to give you courage, not to sell you cars. அது எனக்கு தெரியும் 100%. பவுலுக்கிட்ட வந்து அவர் ஷிப்பு விற்கல, ஆனால் பவுலுக்கு தைரியத்தை கொடுத்தாரு, பவுலுக்கு கிளாரிட்டி கொடுத்தாரு. Angels will do it even now when you pray and ask God. God sends to you. And இந்த வசனத்தை படிக்கும்போது நிறைய பேர் குழம்பி போயிடுவாங்க. என்னோட ஏஞ்சல் என்ன, நான் சேவிக்கிற ஏஞ்சல்ன்ற மாதிரி இருக்கும் வசனம். இல்லை இல்லை, அது அப்படி போடல. உங்களுக்கு கிளாரிட்டிக்காக சொல்கிறேன், அடிஷ்னல் நோட்டு. அது என்ன சொல்றதுன்னா, அந்த வசனம் திரும்பி வாசிங்க ஒரே ஒரு வாட்டி எனக்காக. ஏனெனில் என்னை ஆட்கொண்டவரும், என்னை நல்லா கொஞ்சிக்கோங்க, ஆட்கொண்டவரும் ஒரு வேர்டு, நான் சேவிக்கிறவரும். ஆட்கொண்டவர், சேவிக்கிறவர். ஸோ எல்லாம் இங்கே குழம்புறாங்கன்னா, இந்த ஏஞ்சல் தான் இவர் சேவிக்கிறாரா, இந்த ஏஞ்சல் தான் இவர் ஆட்கொள்கிறாரான்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, அடுத்தது வாசிங்க. நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய நோட்டட் அண்டர்லைன் தேவனுடைய யாரு? காட். காட். இட்ஸ் நாட் ஏஞ்சல், காட். அவர் ஆட்கொள்றது யாரு? காட். அவர் சேவிக்கிறது யாரு? காட். அந்த காடோட ஏஞ்சல் சொல்றாரு. It's not the angel whom we should worship. It's not the angel who controls us. It's a God. And he says, angel of that God came. புரிஞ்சா? Okay. Decision making, you have to be connected with God. Ask God and God will speak to you. இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறார், டிசிஷன் மேக்கிங். பவுல் எந்திரிச்சு நிற்கிறார். இப்போ எந்திரிச்சு நின்று ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் சொல்லும் போதே கேட்டிருக்கலாம்ல. எப்போதும் இப்படி தான், நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டீங்க நீங்கள். எப்போதும் இப்படி தான், நான் சொல்லும் போது கேட்கவே மாட்டீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஐ டோல்ட் யூ தட் டைம் இட்செல்ஃப். நோ இல்லை, பவுல் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு இல்லையா? கரெக்டா இல்லையா? என்ன சொல்றாரு? மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடி என் சொல்லை கேட்டிருக்கலாம். தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. பாத்தீங்களா, உங்களுக்கு இது பிரச்சனை வந்திருக்காது. அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதான் ரொம்ப ட்ரிக்கி பாட்டு. நீங்க டிசிஷன் மேக்கரா மாறணும்னா எப்பொழுதுமே நான் அன்னைக்கு சொன்னலன்றத ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கலாம், எவிடன்ஸாக காண்பிக்கலாம், பொலைட்டாக பண்ணணும். பெருமைக்காக கிடையாது. நாட் த பி ஆஃப் பெருமை, பட் த பி ஆஃப் பொலைட்னஸ். பொலைட்டாக பண்ணணும். நம்மக்கிட்ட என்ன ஆகிடும்? பெருமை வந்துடும். நிறைய இடத்துல நீங்களும் உங்களை செக் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல வேண்டாம். நிறைய இடத்துல நம்ம சொல்ல தெரியுமா, நான் அன்றைக்கே சொன்னல, எனக்கு அப்போவே தெரியும், நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்கள் இந்த மாதிரி டைலாக் சொல்லும் போதெல்லாம் அது எங்கேருந்து வந்துச்சு? பெருமையிலேருந்து வந்துச்சு. உங்கள் மனசுக்கு தெரியும்.
கண்டிப்பா உங்க மனசுக்கு தெரியும். பெருமையிலேருந்து வந்துச்சு. பெருமையிலேருந்து வரக்கூடாது. பொலைட்னஸ்லேருந்து வரணும். அதுவும் அன்பிலிருந்து வரணும், கரிசனையிலிருந்து வரணும், கன்சர்ன்லேருந்து வரணும். கேட்டிருக்கலாமே, இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே, இதை கேட்டிருந்தா இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே. அவங்களுக்காக பேசணும், உங்களுக்காக பேசக்கூடாது. பெருமை இஸ் த worst poison. If you have that, please throw it out. You can't go any forward with பெருமை. Politeness, அன்பு, கரிசனை, compassion is what will take you forward. சரி கேளுங்க, பொலைட்னஸ்லேருந்து அவர் சொல்லி அங்கேயேவா நிற்கிறாரு. நமக்கெல்லாம் என்ன ஒரு பழக்கம் இருக்குது, 1977 ஆரம்பித்தா 1977 இருப்போம். he moves away from that. அங்கேருந்து வேகமாக கிளம்பி வந்துடுறாரு. என்ன பண்ணுறாரு, அடுத்து என்ன சொல்கிறாரு, ஆகிலும் திடமனதாய் என்ன சொல்கிறாரு, ஆகிலும் வாவ். நான் சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா தெரியல, பட் this is so beautiful. The construct of every verse is so beautiful, so beautiful. எவ்வளோ கற்றுக்க முடியும் இதுலேருந்து நம்ம. we can transform as an individual, as a human being. இதை ஒழுங்காக நம்ம படித்து தியானித்து பின்பற்றோன்னா. அவர் சொல்கிற, அவர் எவிடன்ஸுக்காக சொல்கிற, நான் அப்பயே சொன்னேன்ல, அந்த எவிடன்ஸ் எதுக்குன்னா ஆண்டவர் இதை சொன்னார் என்பதுக்காக, ஆண்டவர் சொல்கிறது உண்மையாக இருக்கணுன்றதுக்காக. அந்த எவிடன்ஸ் எதுக்குன்னா அவங்க மேலே கம்பேஷன் இருக்கணுன்றதுக்காக, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக. ஆனால் அவங்கள குற்றப்படுத்தலை. He did not make them feel guilty. He did not put them down. He did not show that he was superior. ஆகிலும், எல்லாரும் சொல்லுங்களேன், இங்கிலீஷ் என்ன வேர்டு சிஸ்டர், ஆகிலும். And now I urge you to take heart, for there will be no loss of life among you, but only of the ship. For there stood by me this night an angel of the God, to whom I belong and whom I serve, saying, do not be afraid, Paul, you must be brought before Caesar. And indeed God has granted you all those who sail with you. Therefore, take heart, men, for I believe God, that it will be just as it was told me. பாருங்க, அவர் என்கரேஜ் பண்றாரு. He's lifting them up. He's giving them courage. So if you have to be a decision maker, அந்த decision making authority-யா உங்களை பார்க்கணும்னா, நீங்க சொல்றது கேட்கணும்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்க சோர்ந்து போயிடவே கூடாது. ஒரு வாட்டி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, 2 வாட்டி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, 3 வாட்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நெவர் கிவ் அப். God has kept you as a positive person. ஆண்டவர் உங்களை பாசிட்டிவ் பர்சன் ஒரு இடத்துல வச்சிருக்காரு. உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நபராக வச்சிருக்கிறாரு. உங்க மூலமாக நன்மைகள் வரும்படியாக உங்களை இடத்துல வச்சிருக்கிறாரு. அப்போ அதை நீங்கள் வெளியே கொடுத்து கொண்டே இருக்கணும், கொண்டு வந்துட்டே இருக்கணும். பாசிட்டிவிட்டி கொண்டு வந்துட்டே இருக்கணும், நன்மைகள் செய்து கொண்டே இருக்கணும், பீப்புள் எடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்கள கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். till the time they also grow. நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. Don't stop. Don't fall for the negativity. Don't fall for that negativity. You be the positive person. ரெண்டாவது, you have to be connected with God. நீங்க எடுக்கிற decisions ஆண்டவரோட ஜெபிச்சு ஆண்டவர் உணர்த்துகிற காரியமாக இருக்கணும். You have to be very clear about it. மூன்றாவது, மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு, குறைவுபடுத்துறதுக்கு, உங்க பெருமையை காண்பிக்கிறதுக்காக decisions எடுக்காதீங்க, சொல்லாதீங்க, பேசாதீங்க. Be a person who spreads love. முதல் டி என்னது? டிபெண்டபிள். ரெண்டாவது டி என்னது? டிசிஷன் மேக்கிங். கடைசி டி, வாட்ஸ் a last டி? பவுல் வெளிப்படுத்தினது டிசிப்ளின்ட். ஐயா, இன்னைக்கு நான் பேசுறது எல்லாமே கிறிஸ்துவர்கள் ரொம்ப தேவையான விஷயம் இந்த நாட்கள்ல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போஸ்தலர் நடபடிக்கை 27ஆம் அதிகாரம் 33 to 37 இங்கிலீஷ்ல வாசிங்க. And as day was about to dawn, Paul implored them all to take food, saying, today is the 14th day you have waited and continued without food and eaten nothing. Therefore I urge you to take nourishment,
For this is for your survival, since not a hair will fall from the head of any of you. And when he had said these things, he took bread and gave thanks to God in the presence of them all. And when he had broken it, he began to eat. Then they were all encouraged and also took food for themselves. And in all we were 276 persons on the ship. So when they had eaten enough, they lightened the ship and threw out the wheat into the sea. Paul was such a disciplined person. He gave importance to discipline. நம்ம மற்றவங்களை தைரியப்படுத்தும் பொழுது நம்ம அதுக்கு வர்த்தின்னு சொல்லி நம்ம தைரியப்படுத்துகிறத மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 3 டியும் நமக்கு தேவை. டிபெண்டபிள் பர்சனாக நம்ம மாறணும், டிசிஷன் மேக்கிங் பர்சனாக மாறணும், கடைசி டிசிப்ளின் பர்சனாக நம்ம மாறணும். டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே எக்ஸாம்பிளாக எதை சொல்லப்படுகிறதுனா 14 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அவங்க எதை பற்றியும் கவலைப்படல. அவங்க மனசெல்லாம் இப்போ வந்து எல்லாம் உயிர் பயம், குழப்பம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், எல்லாமே ஹேவயராக இருக்குது, எல்லாமே ஒரு கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷனில் இருக்குது, ரொம்ப கேட்டிக்காக இருக்குது. நான் திரும்பி சொல்கிறேன், எல்லாமே கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷனில் இருக்குது, எல்லாமே கேட்டிக்காக இருக்குது, எல்லாம் தாறுமாறாக இருக்குது. நம்ம லைஃப் பல நேரத்தில் இப்படி தான் இருக்குது, இல்லை தாறுமாறாக இருக்கு. டிசிப்ளின்னா எதெல்லாம் சொல்வீங்க? பொருட்களை எடுத்த இடத்துல வைக்கிறது, அப்புறம் டைம் சரியாக மேனேஜ் பண்ணுறது, பங்க்சுவாலிட்டி, கன்சிஸ்டன்சி, ஒரு விஷயத்தை தொடர்ந்து கரெக்டாக செய்கிறது, ஸ்லீப்பிங் அட் த ரைட் டைம், வேக்கிங் அப் ஏர்லி. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது எல்லாவற்றையும் எல்லா நேரங்களையும் நம்மளால செய்ய முடியுதா? எப்போ சொல்கிறோம் நம்ம இதெல்லாம் சரியாக செய்யலைன்னு? எப்போ எப்போ இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது? அது நடக்காததுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஒரு விஷயம், எக்ஸாம்பிள் என்னது? நம்ம லைஃப் கேட்டிக்காக இருக்கும் பொழுது, கன்ஃபியூஸ்டாக இருக்கும் பொழுது, தாறுமாறாக இருக்கும் பொழுது, சில நேரத்தில் நம்ம நல்லா வாக்கிங்லாம் போவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு தாறுமாறாக மாட்டோம். எல்லாமே ஒரு 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 புயல் வந்தோடனே எல்லாம் தாறுமாறாக போயிடும். வீட்டில் ஒரு பிரச்சனைனா வீடே அலங்கோலமாக இருக்கும். குறைவு வந்தால் எல்லாமே தாறுமாறாக இருக்கும், இல்லை? when there is chaos, நல்லா கவனிச்சுக்கோங்க, when there is confusion, there is no discipline in our life. பயங்கர chaos and confusion இருக்குது அந்த இடத்துல. ஆனால் தான் அவங்க சாப்பிட்றத கூட பற்றி யோசிக்கல. எப்படி சாப்பிட்றத பற்றி கூட யோசிக்கலாம் அவங்க. அந்த அந்த ஷிப் அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கணும்? ரொம்ப குழப்பமும் தாறுமாறாக இருந்திருக்கும், டிசிப்ளினே இல்லாமல் இருந்திருக்கும். டிசிப்ளினுக்கு அப்போ அந்த ஷிப்பில் மார்க் போட சொன்னால் 0 மார்க் கூட வராது, அவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல தான் பால் ஸ்டெப் அப் பண்ணுறாரு. இருக்கட்டும், சரி, ஓகே, டிசிப்ளினுக்கு வாங்க, ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. 14 நாள் ஆச்சு, 14 டேஸ் ஆயிடுச்சு, சாப்பிடவே இல்லை யாரும். ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. லெட்ஸ் பிரிங் திங்ஸ் டு டிசிப்ளின். ஃபஸ்ட்டு டிசிப்ளின் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? அந்த இடத்துல ஃபஸ்ட்டு சாப்பாட்லேருந்து ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் பிரிங் இட் டு டிசிப்ளின். அண்ட் பை த வே, உங்கள் லைஃப்பில் டிசிப்ளின் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் இஸ் வித் யுவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஜோக் அடிக்கல, உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக. நீங்கள் நான் இனிமேல் ரொம்ப டிசிப்ளினாக இருக்க போகிறேன், காலைல 5 மணிக்கு எந்திரிக்க போகிறேன், நான் காலைல டெய்லி வாக்கிங் பண்ண போகிறேன், டெய்லி ஒழுங்காக இது பண்ண போகிறேன், சேர்த்து வைக்க போகிறேன், அது பண்ண போகிறேன், எல்லாம் ஓகே. கஷ்டம்தான் அதெல்லாம் பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். உங்கள் ஈட்டிங் ஹேபிட்ஸை ஃபஸ்ட்டு சரி பண்ணி வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வரும், பெட்டராகும். ட்ரை பண்ணி பாருங்கள், நாட் அ கம்பல்ஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். பண விஷயத்தில் எனக்கு டிசிப்ளின் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் ஈட்டிங் ஹேபிட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எவ்வளோ செலவு பண்ணுறீங்க சாப்பாட்டுக்கு, அதெல்லாம் அப்படியே வந்துடும். கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக குக் பண்ணணும், கரெக்டான பொருட்களில் வாங்கணும், கரெக்டான இடத்துல வாங்கணும், கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். சாப்பாடு டிசிப்ளின் கொண்டு வந்து பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயத்தில் உங்களுக்கு டிசிப்ளின் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இட்ஸ் லைக் எ செயின், 1 by 1 யூ வில் see it happening.
இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அது அவங்க இன்டென்ட் பண்ணி அங்கே பைபிள் இல்லை, ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான சீக்ரெட் அதில் இருக்கு. எத்தனை நாள் கழித்து அவங்க சாப்பிட்றாங்க, டிசிப்ளின் கொண்டு வராரு? 14 days. But you know what? Doctors and nutritionists say 14 hours if you are able to fast in the night, அதாவது நைட் நீ கடைசியாக சாப்பிட்ற மீல் இருக்கு இல்லையா, அந்த மீலுக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிக்கலாம், யூ கேன் ட்ரிங்க் பிளாக் காஃபி, பிளாக் டீ, பால் சக்கரெல்லாம் நிறைய போட்டு குடிக்கக்கூடாது அதுக்குன்னு. ஓகே, பிளாக் காஃபி, பிளாக் டீ இதெல்லாம் சாப்பிடலாம். பட் இஃப் யூ கேன் ஃபாஸ்ட் ஃப்ரம் யுவர் லாஸ்ட் மீல் இன் த நைட் டில் த நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். நான் சொல்கிறது புரியுதா? அதாவது நீங்கள் கடைசியாக 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 14 hours கழித்து நீங்கள் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா, அது உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றினீங்கன்னா யூ வில் பிகம் ஸோ ஹெல்த்தி. இது டாக்டர்ஸ் சொல்கிறது. அதுக்குன்னு உடனே ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடிக்கு என்ன செட் ஆகுதோ அதை பார்த்து ட்ரை பண்ணணும். பட் யூ நோ வாட், டிசிப்ளின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். when we become disciplined people in every area of our life, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம டிசிப்ளின்டாக மாறும் பொழுது நம்மளை பார்க்குறவங்க இவங்க டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டியாக டிசிப்ளின், நேரத்தை கையில் டிசிப்ளின், பணத்தை கையில் டிசிப்ளின், இவங்க வேலை செஞ்சு டிசிப்ளின், இவங்க எல்லாத்துலேயும் ஒழுக்கமாக இருக்கிறாங்க. கேரக்டரில் டிசிப்ளின், ஈட்டிங் ஹேபிட்ஸில் டிசிப்ளின், ஃபிட்னஸில் டிசிப்ளின், இவங்க ஒழுக்கமாக இருக்கிறாங்கன்னு பீப்புள் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா they will be encouraged by you. நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்த தைரியப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடம் தைரியப்படும். டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாவம் கொடியது, பாவம் செய்கிறது கொடியது. when you given to sin, you are the most indisciplined person. மறைவான பாவங்கள், இச்சை, துரோகங்கள், கோபங்கள், பணத்தை கையாளுற விஷயம், if you are giving into sin, you become the most indisciplined person. டிசிப்ளின் ஓவராலாக கொண்டு வரணும் நம்ம லைஃப்பில். பால் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிசிப்ளின்டு பர்சன். பால் அவ்வளோ டிசிப்ளின்டாக இருந்தனால தான் அவர் தைரியம் ஊட்ட முடிஞ்சது. எனக்கு பிரியமானவர்களே, பால் ஆண்டவர் எதுக்கு தெரியுமா அந்த ஸ்டாம்பில் நடத்தினார்? இந்த டீஸை வெளிப்படுத்தி அவங்க எல்லாரையும் தைரியப்படுத்தி ஒரு கூட்டத்தை எழுப்பினார். எதுக்கு தெரியுமா இந்த கூட்டத்தை எழுப்பினார்? ஒருத்தர் கூட மடிந்து போகாமல் அந்த மால்டாக்குள்ளே போனாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த மால்டாக்குள்ளே அவங்க போன பிறகு அந்த மால்டா ஐலாண்டு முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக மாறினது. 28th chapter நீங்கள் வாசிக்கும் பொழுது யூ கேன் ரீட் அபவுட் த பியூட்டிஃபுல் மிரக்கல் தட் காட் டிட். அந்த ஊர் தலைவர், நல்லா கவனிச்சுக்கோங்க, மால்டா பார்பேரியன்ஸ், நேட்டிவ் பீப்புள், பார்பேரியன்ஸ். ஆனால் வசனம் சொல்லுது 28ல் they were friendly with the Paul and others. அவங்க பால் அண்ட் அதர்ஸ் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அந்த ஊர் தலைவருக்கு சுகம், அவங்க சொந்தக்கார சுகம் கிடைக்குது. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் சுகவீனத்தை கொண்டு வராங்க, எல்லாருக்கும் சுகம் கிடைக்கிறது. 3 months they were doing ministry out there. பால் அண்ட் அந்த பீப்புள் நினச்சாங்க மால்டா நமக்கு தேவை ஒதுங்கிறதுக்கு நினச்சாங்க. ஆக்சுவலாக ஆண்டவர் திட்டம் போட்டிருந்தது, மால்டாக்கு பால் தேவை, பாலும் அந்த மக்களும் தேவை. அவங்க நினச்சாங்க 276 பேர் நினச்சாங்க மால்டா எங்களுக்கு இப்போ தேவை இந்த புயலில் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் நினச்சிட்டார், இல்லை 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 இல்லை, புயல் வந்தது மால்டாக்கு இந்த 276 பேர் தேவை, அதனால தான் அந்த புயல் வந்தது. Today the storms that you're facing, the twist and turn that you're facing is for the blessing of some nation, some family, some street, some office. That's why this twist and turn. How do you handle this twist and turn? By becoming courageous, making others courageous.